வெனிசுலா இடிபாடுகளிலிருந்து 96 மணி நேரத்துக்கு பிறகு உயிருடன் மீட்கப்பட்ட தந்தை மகன். வெனிசுலா நாட்டில் கடந்த வாரம் அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த பூகம்பங்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை சுமார் 1500ஆக உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் அங்கு இடிபாடுகளிலிருந்து 96 மணி நேரத்திற்கு பிறகு தந்தையும் மகனும் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். இது மீட்பு பணியில் சற்று நம்பிக்கையை தந்துள்ளது. தென்னாப்பிரிக்க கண்டத்தில் வெனிசுலா அமைந்துள்ளது. அந்த நாட்டின் யாராகோய் மாகாணம் சான் பெலித் நகரில் கடந்த புதன்கிழமை மாலை 6 மணி அளவில் சக்தி வாய்ந்த பூகம்பம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 7.2ஆக பதிவானது. அடுத்த 40 வினாடிகளில் யுரோமோ நகரில் இரண்டாவது மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 7.5ஆக பதிவானது. முதல் பூகம்பம் ஏற்பட்ட சான் பிலிப் நகரில் இருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் யுமரே நகர் அமைந்துள்ளது. பூகம்பம் காரணமாக அந்த நாட்டில் பல்வேறு இடங்களில் உள்ள மக்களின் வீடுகள், அடுக்குமாடி குடியிருப்புகள், மருத்துவமனைகள், அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட கட்டிடங்கள் சேதமடைந்தன. இதன் இடிபாடுகளில் சிக்கி சுமார் 1500 பேர் உயிரிழந்துள்ளனர். இடிபாடுகளிலிருந்து மீட்கப்பட்டவர் பலர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பூகம்பம் ஏற்பட்டு 4 நாட்கள் கடந்த நிலையில் அங்கு மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் அமெரிக்கா உள்ளிட்ட சர்வதேச நாடுகள் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் வெனிசுலாவில் லாஹொய்ரா நகரில் பூகம்பம் ஏற்பட்ட சுமார் 96 மணி நேரத்திற்கு பிறகு இடிபாடுகளில் சிக்கியிருந்த தந்தை மற்றும் மகன் மீட்கப்பட்டுள்ளனர். இந்த பணியை பிரான்ஸ் மற்றும் அமெரிக்க மீட்பு படையினர் மேற்கொண்டனர். இடிபாடுகளுக்குள் யாரேனும் உயிரோடு இருக்கிறார்களா என்பதை கண்டறிய பிரத்யேக கேமரா மற்றும் சிறப்பு கருவிகளை அவர்கள் பயன்படுத்தினர். இதன் மூலமாகவே மீட்கப்பட்ட தந்தை மகனை அவர்கள் கண்டறிந்தனர். இடிபாடுகளில் சிக்கியிருந்த அவர்களை சுமார் 12 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு மீட்பு படையினர் மீட்டுள்ளனர். அவர்கள் இருவரும் நீச்சத்தை இழந்த காரணத்தால் கடும் சோர்வாக காணப்பட்டனர். அவர்கள் இருவருக்கும் சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கு முன்பு இடிபாடுகளிலிருந்து தாய் மற்றும் 9 மாத குழந்தையை மீட்பு படையினர் அங்கு மீட்டிருந்தனர்.